ஃப்ரீ கம்ப்யூட்டர் கோர்சஸை யூடியூப்லேயே நீங்கள் வாட்ச் பண்ணிவிட்டு கம்ப்ளீட் பண்ண உடனே உங்களுக்கான சர்டிஃபிகேஷன்ஸும் ப்ரொவைட் பண்ணுறோம். ஹாய் எவ்ரி ஒன், திஸ் இஸ் மது ஃப்ரம் மேட்டெக் ஸ்கில் டெவலப்மெண்ட், ஓபிசி பிரைவேட் லிமிடெட், ISO 9001-2015 certified institution with registered by Government of India. இந்த சர்டிஃபிகேஷன்ஸை எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ண முடியும். கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் ஜாப்க்கு வேலிடான சர்டிஃபிகேட்டாக ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஃப்ரீ கம்ப்யூட்டர் கோர்சஸில் பேசிக் கம்ப்யூட்டர் கோர்சஸ், MS ஆஃபீஸ், அட்வான்ஸ் எக்ஸல், டேலி பிரைம், BCC, DCA, DEO, DTP, HDCA, PGDCA கம்ப்யூட்டர் கோர்சஸை ஆன்லைனில் ஃப்ரீயாகவே நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். இந்த கோர்ஸ்க்கான சர்டிஃபிகேஷன்ஸ் எப்படி வாங்கணும், இந்த கோர்ஸுடைய டீட்டெயில்ஸ்லாம் என்னென்ன, ஸோ இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஒவ்வொரு கோர்சஸ்க்கான லிங்காக கொடுத்துருக்கேன். வாட்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கான கரெக்ட் கோர்சஸில் ஜாயின் பண்ணி சர்டிஃபிகேஷனை வாங்கிக்கோங்க. ப்ரொடக்டிவிட்டி டூல் அண்ட் யூட்டிலிட்டி டூல்ஸ், இந்த டூல்ஸை பற்றி தான் இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். விண்டோஸுடைய 5th கிளாஸஸ். ஆக்சுவலாக இந்த ப்ரொடக்டிவிட்டி டூல்ஸும் யூட்டிலிட்டி டூல்ஸும் எதுக்கு யூசஸ், என்ன பண்ணும் இது அப்படின்னு. ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் நம்ம ஒரு டாஸ்க்கு கொடுத்துருக்கோம், அந்த டாஸ்க்குடைய ஈஸியாக ஒர்க் பண்ணுறதுக்கும் எஃபிஷியன்ட்லியாக ஒர்க் பண்ணுறதுக்கும் ஃபாஸ்டராக ஒர்க் பண்ணுறதுக்கும், அது இல்லாமல் நம்ம சிஸ்டமை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் மேனேஜ் பண்ணுறதுக்கான டூல்ஸஸ் எல்லாம் இந்த ப்ரொடக்டிவிட்டியும் அண்ட் யூட்டிலிட்டி டூல்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரொடக்டிவிட்டி டூல்ஸ் அப்படின்னு சொல்கிறது லைக் வந்து நம்ம நோட் பேட், ஸ்டிக்கி நோட், ஸ்னிப்பிங் டூலு, வாய்ஸ் டைப்பிங், கிளிப்போர்ட் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம். இந்த நோட் பேட், வேர்ட் பேட் அப்படிங்கிறது ஒரு டாக்குமெண்ட்டை பேசிக்காக க்ரியேட் பண்ணுற அளவுக்கு இந்த ப்ரொடக்டிவிட்டி டூல்ஸை கொடுத்துருப்பாங்க. ஒரு யூசருக்கு தேவையான டூல்ஸஸ் அப்படின்னு சொல்லலாம். அதெல்லாம் வேர்ட் பேட், நோட் பேடை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் ஒரு டாக்குமெண்ட்டை பேசிக்காக க்ரியேட் பண்ணி அதை பிரிண்ட் அவுட் எடுக்கிறதோ, இல்லை பிடிஎஃபாக சேவ் பண்ணுறதோ, இல்லை வேர்ட் டாக்குமெண்ட்டாக சேவ் பண்ணுறதோ, ஸோ இது எல்லாமே நோட் பேட், வேர்ட் பேடில் பண்ண முடியும். இது ஒரு கைண்ட் ஆஃப் ப்ரொடக்டிவிட்டி டூல் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டிக்கி நோட்ஸ் அப்படின்னு சொல்லு. இந்த ஸ்டிக்கி நோட்டுடைய ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தா, ஜஸ்ட் ஒரு சிம்பிள் நோட்டை க்ரியேட் பண்ணி வைக்கிறது, ஆர் ரிமைண்டர் நோட்டை க்ரியேட் பண்ணுறது, இன்ஸ்ட்ரக்ஷனை நோட் பண்ணி வைக்கிறது, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ஸ்டிக்கி நோட்ஸை யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணலாம். ஸ்னிப்பிங் டூல் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. இந்த ஸ்னிப்பிங் டூலை பொறுத்த வரைக்கும் ஸ்க்ரீன்ஷாட் அப்படின்னு சிம்பிளாக சொல்லலாம். மொபைல் எப்படி நம்ம ஸ்க்ரீன்ஷாட் அடிக்கிறோமோ அது மாதிரி சிஸ்டமில் இருக்கக்கூடிய ஃபுல் ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய எனி கைண்ட் ஆஃப் விண்டோவோ ஆர் டாக்குமெண்ட், ஆர் நீங்கள் நெட்டில் ஏதாவது சர்ச் பண்ணுறீங்க, ஸோ ஒரு சிலது நமக்கு தேவை அப்படின்னு சொன்னால் ஸ்க்ரீன்ஷாட்டில் ஃபுல் ஸ்க்ரீன் ஆகும். இல்லை நம்ம பர்டிகுலராக அதுக்குள்ளே இருக்கக்கூடிய சம் ஆப்ஜெக்ட், சம் பிக்சர்ஸ் அதை மட்டும் நம்ம எடுக்கணுன்னாலும் ஸ்னிப்பிங் டூலை யூஸ் பண்ணி எடுக்கலாம். வாய்ஸ் டைப்பிங் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. வாய்ஸ் டைப்பிங் எதுக்கு யூசர்ஸ் அப்படின்னு சொன்னால், ஜஸ்ட் நம்ம வேர்டில் ஆர் டெக்ஸ்ட் ரைட் பண்ணுற மாதிரி, டைப் பண்ணுற மாதிரி ஏரியாலெல்லாம் இந்த வாய்ஸ் டைப்பிங்கை ஆக்டிவேட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம ஸ்பீச் பண்ண அதை டெக்ஸ்டாக உள்ள கன்வெர்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது வாய்ஸ் டைப்பிங்க்கு யூசர்ஸ். கிளிப்போர்ட் ஹிஸ்ட்ரி அப்படின்ட்டு இருக்கு. லைக் வந்து நம்ம ஃபோல்டர் எக்ஸ்ப்ளோரர் கிளாஸஸ் பார்த்துருப்போம். ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் உடைய எக்ஸ்ப்ளோரர் கிளாஸஸ், ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் கிளாஸஸ். இதில் நம்ம ஒரு ஃபோல்டரை கட் பண்ணி வேறு இடத்துல பேஸ்ட் பண்ணுறது, இல்லை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறது. ஸோ இதே ஆப்ஷன்ஸை கீபோர்டில் நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா, இதுதான் கிளிப்போர்ட் ஹிஸ்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கிளிப்போர்ட் ஹிஸ்ட்ரியை ஆக்டிவேட் பண்ணுறதும் ஆஃப் பண்ணுறதும், ஸோ நம்ம கண்ட்ரோல் VO, கண்ட்ரோல் XO, கண்ட்ரோல் Z இந்த மாதிரி ப்ராசஸை கொடுக்குறோம். இது ஆக்டிவேட் ஆகணும் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்கு கிளிப்போர்ட் ஹிஸ்ட்ரிஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடக்டிவிட்டி டூலில் கவர் ஆகும். யூட்டிலிட்டி டூல்ஸ் அப்படின்னு சொல்கிறது சிஸ்டமை மெயின்டைன் பண்ணுறது, சிஸ்டம்க்கான செட்டிங்ஸு, ஸோ இது எல்லாத்தையும் வந்து யூட்டிலிட்டி டூல்ஸ்ன்னு சொல்லலாம். அதில் கவர் ஆகிறது கால்குலேட்டரும் ஒரு டைப் ஆஃப் யூட்டிலிட்டி டூல்ஸ் தான். கண்ட்ரோல் பேனலு, செட்டிங் ஆப்ஷன்ஸு, அண்ட் தென் ஃபைல் எக்ஸ்ப்ளோரர்.
நம்ம ஆல்ரெடி ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் கிளாஸஸை முடிச்சிருக்கோம். ஸோ யூட்டிலிட்டி டூல்ஸில் மற்ற 2 தான் நம்ம பார்க்க போகிறோம். அது இல்லாமல் ப்ரொடக்டிவிட்டி டூல்ஸ். ஸோ இப்போ ப்ரொடக்டிவிட்டி டூலும் யூட்டிலிட்டி டூல்ஸு என்னன்றது நமக்கு தெரியும். ஸோ இப்போ ப்ரொடக்டிவிட்டி டூலில் இந்த நோட் பேடில் என்ன பண்ண முடியும், ஸ்டிக்கி நோட்ஸை என்ன பண்ண முடியும், ஸோ இதை எப்படி ஓப்பன் பண்ணி ஒர்க் பண்ணுறது, மினிமைஸ் பண்ணிடலாம். டெஸ்க்டாப் ஏரியாவுக்கு வந்துடலாம். டெஸ்க்டாப் ஏரியாவில் எனக்கு தேவையான டூல்ஸை நான் ஓப்பன் பண்ணணும். இந்த டூல்ஸை ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் சிஸ்டமில் விண்டோ பட்டனை ப்ரெஸ் பண்ணேன். இந்த விண்டோ பட்டன் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் லிஸ்ட் ஆஃப் ஆப்பை ஷோ பண்ணும். ஸோ உங்களுக்கு தேவையான அப்ளிகேஷன்ஸ் இதில் இருக்கா பாருங்கள். நமக்கு இப்போ தேவை வந்து நோட் பேட். ஸோ நோட் பேட் மட்டும் கொடுத்துக்கிறேன். நோட் பேடை நம்ம சர்ச் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் நோட் பேடை ஷோ பண்ணும். கிளிக் பண்ணிக்கு. ஸோ இந்த விண்டோவை நோட் பேடோடைய டாக்குமெண்ட்கான விண்டோ அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கே பேசிக்காக நான் சொல்லிடுறேன். இந்த நோட் பேட் யூசர்ஸ் வந்து ஒரு டாக்குமெண்ட்டை க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த டாக்குமெண்ட்டை க்ரியேட் பண்ணுறோன்னா நிறைய பேருக்கு டாக்குமெண்ட்னா என்னென்னு தெரியாது. டாக்குமெண்ட் க்ரியேஷன்னா நான் ஒரு லெட்டர்ஸை டைப் பண்ணுறேன், இதுவே ஒரு டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஆர்டரை டைப் பண்ணுறேன், அதுவே ஒரு டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ அந்த லெட்டர்ஸை டைப் பண்ணுறதோ இல்லை ஆர்டரை டைப் பண்ணுறதோ ஏதோ ஒன்று டைப் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் ஃப்ரம் ஹெட்டிங் இருக்கும். ஹெட்டிங்க்கு ஒரு சைஸஸ் இருக்கும். பேராகிராஃப் இருக்கும். பேராகிராஃப் ஒரு சைஸில் எழுதுவோம். ஸோ இந்த மாதிரி உள்ளே நம்ம டைப் பண்ணுற கண்டென்ட் சப் ஹெட்டிங்கோ ஹெட்டிங்கோ பேராகிராஃபோ இதுக்கேற்ற மாதிரி சைஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணணும். அப்போ தான் அந்த டாக்குமெண்ட் வந்து நீட்டாக இருக்கும் நமக்கு. பட் இந்த நோட் பேடை பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த மாதிரி கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால், ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு விண்டோஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இதில் நான் டைப் பண்ணுறேன், டைப் ஆகுது. ஸோ இது டைப் பண்ணதுக்கப்புறமா இந்த இன்டர்ஃபேஸஸில் ஃபஸ்ட்டு டைட்டில் பார் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. டைட்டில் பார்ன்றது டாப்பில் இருக்கக்கூடியது தான். அந்த டைட்டில் பாரில் அன்டைட்டில், இதுக்கு இன்னும் இந்த டாக்குமெண்ட்டுக்கு எந்த ஒரு நேமும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணல. ஸோ அதனால் இங்கே வந்து அன்டைட்டில் அப்படின்னு தான் ஷோ பண்ணும். ஸோ இந்த பாரில் மினிமைஸ், மேக்ஸிமைஸ், க்ளோஸ் காமனாக இது எல்லா விண்டோலையும் கவர் ஆகும்னு சொல்லியிருக்கேன். இதுக்கு அடுத்து ஒரு பார் இருக்குது. ஃபைல், எடிட், ஃபார்மட், வியூ அண்ட் ஹெல்ப். இதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ண போகிற எம்எஸ் ஆஃபீஸில் வேர்ட், எக்ஸல், பவர் பாயிண்ட் இந்த மூணுத்துலேயுமே சேம் டைட்டில் பார் அப்படின்றது ஒன்று இருக்கும். மெனு பார் அப்படின்னு சொல்லுவோம், ஆர் டேப் பார் அப்படின்னு சொல்லலாம். அந்த டேப் பார் தான் இது. இந்த டேப் பாரில் ஃபைலு, எடிட்டு, ஃபார்மட், வியூ அப்படின்ட்டு நோட் பேடில் இருக்கும். பட் அதே நம்ம வேர்டோ எக்ஸலோ பவர் பாயிண்ட்டோ போகும்போது அதுக்கு ரிலேட்டடான டேப் பாஸை வந்து பார்ப்போம். ஸோ இதில் ஃபைல் அப்படின்ட்டு ஒன்று இருக்குல்ல, ஃபைலை பொறுத்த வரைக்கும் கிளிக் பண்ணுறோம். எனக்கு இன்னொரு ஃபைலை எம்டியாக ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நியூ அப்படின்னு கொடுக்கலாம். நியூ அப்படின்னு கொடுத்தா ஆல்ரெடி நம்ம க்ரியேட் பண்ணியிருக்க இதை சேவ் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிட்டு புதுசாக ஓப்பன் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் நியூ கொடுக்குறேன், சேவ் ஆப்ஷன் கேட்குது. புதுசாக ஒரு எம்டி விண்டோவை ஓப்பன் பண்ணுறேன், ஆனால் இந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணால் தான் அடுத்ததை ஓப்பன் பண்ணுன்னு சொல்லும். ஸோ நான் சேவ் கொடுக்குறேன். சேவ் கொடுத்தோடனே பாப்அப் பாக்ஸ் வந்துடும். நம்ம க்ரியேட் பண்ணுற டாக்குமெண்ட் முடித்ததுக்கப்புறமா கம்பல்சரி அதை சேவ் பண்ணணும். அது நீங்கள் எந்த அப்ளிகேஷன்ஸ்குள்ளே போனாலும் சரி, லைக் வேர்ட் ஆகட்டும், எக்ஸல் ஆகட்டும், பவர் பாயிண்ட் ஆகட்டும், வேர்ட் பேட் ஆகட்டும். ஸோ சேவ் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கான பாப்அப் பாக்ஸ், இந்த பாப்அப் பாக்ஸில் எந்த லொக்கேஷனில் நம்ம சிஸ்டமில் ஸ்டோர் பண்ணணுமோ
அதுக்கான ஏரியாவை சூஸ் பண்ணணும். அதுதான் இந்த பாப்பப் பாக்ஸ். இதில் நேவிகேஷன் ஆல்ரெடி சொல்லியிருக்குல்ல, அதில் டெஸ்க்டாப் இருக்குது. நான் டெஸ்க்டாப்பை சூஸ் பண்ணுறேன். ஒருவேளை உங்களுக்கு டாக்குமெண்ட்டில் வேணுன்னா டாக்குமெண்ட், டவுன்லோட் வேணுன்னா டவுன்லோட், மியூசிக், பிக்சர், வீடியோ ஆர் சி டிரைவ், டி டிரைவ் எதில் நீங்கள் ஸ்டோர் பண்ண போகிறீங்க. ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபைல் நேம் அப்படின்ற ஏரியாவில் நான் இப்போ தான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இதுக்கு ஒரு நேம் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு டாக்குமெண்ட் அப்படின்ட்டு கொடுத்துட்டு சேவ் கொடுக்குறேன். சேவ் ஆகிடுச்சு அண்ட் அந்த பேஜும் க்ளோஸ் ஆகிடுச்சு. இப்போ இந்த பேஜஸை ஓப்பன் பண்ணிருக்கோம். சப்போஸ் நான் மறுபடியும் இங்கே வந்து க்ரியேட் பண்ணுறேன். க்ரியேட் பண்ணியாச்சு. டெக்ஸ்ட்டை க்ரியேட் பண்ணிட்டேன். பட் மறுபடியும் எனக்கு இன்னொரு விண்டோ தேவை. ஆனால் இந்த தடவை இந்த டாக்குமெண்ட் க்ளோஸ் ஆகக்கூடாது. அப்போ ஃபைலில் நியூ விண்டோ அப்படின்னு கொடுத்தா இன்னொரு விண்டோவை ஃப்ரெஷ்ஷாகவே ஓப்பன் பண்ண. பேஜஸை ஓப்பன் பண்ணுறதுக்கும் டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கும் நியூ எம்டி டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கும் விண்டோ டாக்குமெண்ட்னா ஆல்ரெடி இருக்கிறத க்ளோஸ் பண்ணி அதிலே ஓப்பன் ஆகும். விண்டோ அப்படின்னா இன்னொன்று ஃப்ரெஷ்ஷாகவே ஓப்பன் ஆகிடும். சரி, ஓகே, ரெண்டும் ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி தான். பட் என்ன, ஆல்ரெடி இருக்கிற டாக்குமெண்ட்டை க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுறதுக்கு நியூ இருக்கிற டாக்குமெண்ட்டும் வேணும், இன்னொரு நியூ டாக்குமெண்ட்டும் வேணும். அப்படின்னா நியூ டாக்குமெண்ட்டே கொடுத்துருக்கு. இதுக்கு ஷார்ட்கட் கீ Ctrl+N. இங்கே மட்டும் இல்லை, வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட் எங்கே போனாலும் நியூ டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் Ctrl+N. கீபோர்டில் கண்ட்ரோல் பட்டனையும் எண்ணும் ப்ரெஸ் பண்ணணும். ஸோ இன்னொரு டாக்குமெண்ட்டை ஓப்பன் ஆகும். அடுத்து ஓப்பன் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, ஓப்பனை பொறுத்த வரைக்கும் நான் இங்கே ஆல்ரெடி ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுருப்பேன். அந்த ஃபைலை இப்போ கொண்டு வரணும். ஸோ அந்த ஃபைலுக்கு நம்ம ஃபஸ்ட்டு கிளாஸ்ன்னு கொடுத்துருக்குல்ல, ஓப்பன் அப்படிங்கிறத கொடுத்துக்குங்க. இது சேவ் டோன்ட் சேவ்னு கேட்குதுல, இதை சேவ் பண்ணிடலாம். இது செகண்ட் டாக்குமெண்ட்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த இடத்துல இருந்தே சேவ் பண்ணுறதுக்கான ப்ராசஸ், ஓப்பன், இதெல்லாம் தெரிஞ்சுங்க. நான் ஆல்ரெடி க்ரியேட் பண்ண டாக்குமெண்ட் வந்து டெஸ்க்டாப் ஏரியாவில் இருக்குது, அதை கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு டாக்குமெண்ட்டை கொடுத்து ஓப்பன் பண்ணுறேன். ஸோ அது ஓப்பன் ஆகும். ஸோ ஃபைலில் நியூ விண்டோ அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. அதுக்கு அடுத்தது ஓப்பன் ஒன்று இருக்குது. அதுக்கு அடுத்தது சேவ் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. சேவ் ப்ராசஸ் ஃபஸ்ட் டைம் இந்த டாக்குமெண்ட்டை நான் க்ளோஸ் பண்ணும்போது சேவுக்கான பாப்பப் பாக்ஸ் வந்து சேவ் பண்ணிட்டோம். இப்போ இந்த டாக்குமெண்ட்டை மறுபடியும் நான் எடுத்துட்டேன், வேறு ஏதாவது டைப் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். இப்போ டைப் ஆனதும் இதில் சேவ் ஆகணும். ஃபைலில் போயிட்டு சேவ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா சேவ் ஆகிடும். இந்த தடவை பாப்பப் பாக்ஸ் வராது. ஃபஸ்ட் டைம் மட்டும்தான் பாப்பப் பாக்ஸில் நேமை சூஸ் பண்ணி லொக்கேஷனை சூஸ் பண்ணி சேவ் பண்ணுற மாதிரி வரும். செகண்ட் டைம் நீங்கள் க்ரியேட் பண்ண டாக்குமெண்ட்டில் ஏதாவது ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் சேவ் கொடுக்குறீங்க அப்படின்னா பாப்பப் பாக்ஸ் ஷோ பண்ணாது. அதில் போய் ரீப்ளேஸ் ஆகி சேவ் ஆகிட்டே இருக்கும். இப்போ சேவ் ஆஸ் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. சேவ் ஆஸ் அப்படின்ற பாப்பப் பாக்ஸ், சேவ் ஆஸ் கொடுத்தா மட்டும் பாப்பப் பாக்ஸ் வரும். ஏன் அப்படின்னு கேட்டால், நான் ஆல்ரெடி க்ரியேட் பண்ண ஃபைலு இது நோட் பேட், அது சேவ் ஆன லொக்கேஷனும் டெஸ்க்டாப்பில் இருக்குது. நோட் பேடுடைய ஃபைல் இந்த மாதிரி தான் ஷோ பண்ணும். இது நோட் பேட் அப்படின்னு சொல்லலாம். இந்த நோட் பேடுடைய ஃபைல்லேருந்து வேறு ஃபார்மட்டுக்கு மாற்ற முடியும். ஸோ அப்போ வேறு ஃபார்மட் எனக்கு தேவை அப்படின்னா ஃபைலில் போயிட்டு சேவ் ஆஸ் கொடுத்துக்குங்க. டாக்குமெண்ட் ஃபஸ்ட்டு டாக்குமெண்ட்டே சொல்லிடுறேன். பட் அந்த டாக்குமெண்ட் டைட்டில் பக்கத்தில் .html அப்படின்னு சொல்லிக்கிறேன். சேவ் கொடுத்துக்கிறேன். இதை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ அடிஷ்னலாக எனக்கு அந்த 2 டாக்குமெண்ட் இல்லாமல் ஃபஸ்ட்டு டாக்குமெண்ட்டை இப்போ நான் சேவ் பண்ண ஃபார்மேட்டில் இருக்குது. சரி, ஒரு சேவ் பண்ணுறதுக்கான ப்ராசஸை மட்டும் தெரிஞ்சுக்கணும். இந்த நோட் பேடுடைய யூஸ் என்ன அப்படின்னா, நோட் பேடில் ஏதாவது நம்ம க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா ஜஸ்ட் க்ரியேட் பண்ணி தான் வைக்க முடியும். இதில் ஃபார்மட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது.
அதாவது இது ஹெட்டிங், விண்டோஸ்ன்றது ஹெட்டிங், இது சென்டராக வேணும் எனக்கு, இது பேராகிராஃப், இது பாயிண்ட்ஸாக வேணும். நான் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஃபாண்ட்டுடைய சைஸும் ஃபேமிலியும் கொடுக்க போகிறேன். ஸோ இதை கொடுக்கறதுக்கு டேப் பாரில் மேலே ஃபைல், எடிட், ஃபார்மட் அப்படின்ற ஆப்ஷனில் ஃபார்மட்டை கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் வேர்ட் ரேப் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. லாஸ்ட் கிளாஸ்லேயே நம்ம ரேப்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். சரி, இந்த ரேப்பை நான் டிசேபிள் பண்ணிட்டா இந்த டாக்குமெண்ட் என்ன ஆகுது பாருங்கள். இங்கே க்ரியேட் பண்ண இந்த பேராகிராஃபு ஹாரிசான்டலே டைப் ஆகிட்டு போகும். ஸோ நெக்ஸ்ட் லைனுக்கு அதை ஷோ ஆகாது. நெக்ஸ்ட் லைனுக்கு நமக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் ஃபார்மட் ஆப்ஷனில் வேர்ட் ரேப் கொடுத்துக்குங்க. இந்த விண்டோக்கு தகுந்த மாதிரி அது ரேப் ஆகிட்டே வந்துடும். அடுத்தது ஃபாண்ட் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. ஃபாண்ட்டை கிளிக் பண்ணால் ஜஸ்ட் அதனுடைய பாப்பப் பாக்ஸ் வரும். ஃபாண்ட்டில் நிறைய ஃபேமிலி இருக்கும். ஃபாண்ட்டுன்னே நிறைய இருக்குது. ஒவ்வொன்றும் ஒரு டைப் ஆஃப் ஃபாண்ட் இருக்கும். போல்டாக இருக்கலாம், இட்டாலிக்காக இருக்கலாம், திக் போல்டாக இருக்கலாம், ஸ்டைலிஷாக இருக்கலாம், கர்சிவ் லெட்டர்ஸில் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ என்ன மாதிரியான ஃபாண்ட் உங்களுக்கு தேவை, அந்த ஃபாண்ட்டை சூஸ் பண்ணி ஒரு ஃபாண்ட்டை நம்ம சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஃபாண்ட்டுக்கு அடுத்தது ஃபாண்ட் ஸ்டைல் அப்படின்ட்டு ஒன்று ஷோ பண்ணுது. இந்த ஃபாண்ட்டுக்கான ஸ்டைல்ஸ் ரெகுலரில் வேணுமா இல்லை போல்டில் வேணுமா, ஸோ போல்டுடைய ஆப்ளிக்யூ வேணுமா, ஸோ எது வேணுன்றதை சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து சைஸ், ஃபாண்ட்டுடைய சைஸஸை எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணணுமோ அதை இங்கே கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஓகே கொடுத்தா அப்படின்னா நான் இந்த ஒரு வேர்டுக்கு கொடுத்தாலும் டோட்டலாகவே இங்கே சேஞ்ச் ஆகும். அப்போ நோட் பேடை பொறுத்த வரைக்கும் டாக்குமெண்ட்டு சிம்பிளாக க்ரியேட் பண்ணுறதுக்கு தான் யூசர்ஸ். அதை பிரிண்ட் எடுக்கிறதுக்கு இல்லை பிடிஎஃபாக கொடுக்கறதுக்கோ இல்லை ரெஸ்யூம்ஸை க்ரியேட் பண்ணுறதுக்கோ இந்த மாதிரி ப்ராசஸ்க்கு இது நோ யூஸ். ஸோ அதனால் இதில் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி படிக்காதீங்க. ஜஸ்ட் நோட் பேடில் டைப் பண்ண முடியும், க்ரியேட் பண்ண டாக்குமெண்ட்டை சேவ் பண்ணலாம், அவ்வளோதான். ஃபார்மட்டிங் ஆப்ஷன்லாம் இதில் ஒவ்வொரு வேர்டுக்கும் பேராகிராஃப்க்கும் கொடுக்க முடியுமானா கொடுக்க முடியாது. அப்போ இந்த ஆப் எதுக்கு தான் யூசர்ஸ் அப்படின்னு சொன்னால் HTML அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கிரிப்ட் கோடிங் அப்படின்னு சொல்லலாம். கோடிங்லேயே ப்ரோக்ராமிங்கில் ஸ்கிரிப்ட் ஒன்று இருக்கும். ஸோ அந்த வெப்சைட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த வெப்சைட்டுக்கான கோடிங்கை க்ரியேட் பண்ணுறதுக்கு முதல்ல இருந்த சாஃப்ட்வேர் நோட் பேட் தான். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம சேவ் பண்ணும்போது ஃபார்மட்டை மாற்றி சேவ் பண்ணல, இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணால் மட்டும் ப்ரௌசர்ஸில் தான் ஓப்பன் ஆகும். இதை எடிட்டும் பண்ண முடியாது. ஸோ HTML கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஒரு காலத்தில் இருந்த ஃபைல் நோட் பேட் அப்படின்னு சொல்லக்கூடிய அப்ளிகேஷன்ஸ். அது இல்லாமல் பேட்ச் ஃபைல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் திஸ்பிசிக்குள்ளே போகிறேன், சி ட்ரைவ்க்குள்ளே போகிறேன், விண்டோஸ்குள்ளே போயிடலாம். இப்போ இங்கே இந்த இடத்துல ஒரு ஃபைல் ஒன்று இருக்குது. ஏதோ ஒரு சாஃப்ட்வேர் நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். அந்த சாஃப்ட்வேருக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் டெக்ஸ்ட் ஃபைலாக என்ன பண்ணியிருக்காங்க, டெக்ஸ்ட் ஃபைலாக கொடுத்துருப்பாங்க. அது இல்லாமல் ஜஸ்ட் அந்த டெக்ஸ்ட் ஃபைலில் ஷோ பண்ணதில் பேட்ச் ஃபைல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன சாஃப்ட்வேரில் செட்டப்பில் யூஸ் பண்ணுறதுக்கு பேட்ச் ஃபைலாக யூஸ் பண்ணுறதுக்கோ இல்லை ஒரு அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் யூஸ் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் இதை யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி ஒரு டாக்குமெண்ட்டாக க்ரியேட் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு இது நோ யூசர்ஸ். ஸோ அதே போல் இந்த மெனு பார் இருக்குல்ல, ஃபைல், எடிட், ஃபார்மட், வியூ, இதெல்லாம் இங்கே தேவையில்லை. நான் வேர்டில் டீட்டெயில்டாக கொடுத்துருப்பேன். அங்கே நிறைய டூல்ஸ் இருக்கும், இங்கே கம்மியாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் அதை ப்ரிப்பேர் பண்ணாலே போதும், இது தேவையில்லை. இந்த இடத்துல நோட் பேட்னா என்ன, ஃபார்மட் எங்கே போய் பண்ணணும், எடிட் எங்கே இருக்குது, ஸோ சேவ் பண்ணுறது எப்படி, சேவ் ஆஸ்னால் என்ன, இந்த சேவ் ஆஸ் ஏன் இங்கேயே எடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னால் நோட் பேட், அதுக்கு அடுத்தது வேர்ட் பேட், அதுக்கு அடுத்தது MS வேர்ட், MS எக்ஸல், இந்த இடத்துல எல்லாம் நம்ம சேவ் பண்ண வேண்டிய ப்ராசஸ் இருக்குது. ஸோ இங்கே கற்றுக்கினாலே போதும் அது. சரி, அடுத்தது வேர்ட் பேடுக்கு வந்துடலாம். இப்போ வேர்ட் பேடும் வேர்டும் டிஃப்ரென்ஸ். வேர்ட் பேட் அப்படிங்கிறது மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ்குள்ளவே இருக்கக்கூடிய ஒரு டூல் தான், ஒரு
ப்ரொடக்டிவிட்டி டூலாக தான் வேர்ட் பேட் இருக்குது. எம்எஸ் ஆஃபீஸில் எம்எஸ் வேர்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது எம்எஸ் ஆஃபீஸ் ரிலேட்டடான சாஃப்ட்வேர்க்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு டாக்குமெண்ட் ஃபைல்ஸ் ஆப் அப்படின்னு சொல்லுதான். ஸோ ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. வேறு என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது வேர்ட் பேடுக்கும் எம்எஸ் ஆஃபீஸ் வேர்டுக்கும்? ஸோ ரெண்டுத்தையுமே இங்கே அனலைஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நான் இங்கே ஸ்டார்ட் பட்டன் விண்டோ பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இல்லை Ctrl+S கொடுத்தாக்குள்ள சர்ச் வரும். இந்த சர்ச் பாரில் ஃபஸ்ட்டு வேர்டு அப்படின்னு நான் கொடுக்குறேன். வேர்டுன்னு கொடுத்தாலே இந்த லிஸ்ட் ஆஃப் ஆப்பில் வேர்ட் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எல்லாமே ஷோ பண்ணும். இதில் இந்த ஆப்பை வந்து எம்எஸ் ஆஃபீஸுடைய வேர்ட் பேடில் ஒரு மாதிரி லோகோ ஷோ பண்ணதில் இது விண்டோஸ் ரிலேட்டடாக இருக்குது. ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுங்க. இதெல்லாம் சிங்கிள் கிளிக் பண்ணாலே போதும். அதாவது டெஸ்க்டாப்பில் ஃபைல்ஸ் மேலே தான் டபுள் கிளிக்லாம் பண்ணணும். டாஸ்க் பார்லேயோ இல்லை விண்டோ பட்டனில் ஸ்டார்ட் பட்டனில் போய்ட்டு நம்ம சூஸ் பண்ண இதெல்லாம் சிங்கிள் கிளிக் பண்ணால் போதும். சரி, வேர்ட் பேட் ஓப்பன் பண்ணிட்டேன். இது வேர்ட் பேட்லேயும் டாப்பில் டைட்டில் பார் அப்படின்ட்டு இருக்கு. ஸோ அதே போல் அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் க்ளோஸ், மேக்ஸிமைஸ், மினிமைஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். இதில் அடிஷ்னலாக என்ன அப்படின்னா அந்த டைட்டில் பாரில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் குயிக் அக்சஸ் டூல் பார் அப்படின்னு சொல்லிட்டு குயிக்காக ஒரு சில டூல்ஸை அக்சஸ் பண்ணுறதுக்கு இங்கே பின் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலாக இந்த ஃபைல்லாம் இந்த டூல்ஸ்லாம் ஏதோ ஒரு இடத்துல கமாண்டுக்குள்ளே இருக்கும். ஒரு கமாண்டுக்குள்ளே கமாண்டாக இருக்கலாம், இல்லை ஒரு டேப்குள்ளே ஒரு கமாண்டாக இருக்கலாம். ஒவ்வொரு டைமும் நான் போயிட்டு தேவைன்னும் போது வியூவில் போயிட்டு எடுக்கிறதுக்கும் இங்கே இருக்கிற அந்த டூல்ஸை நான் இந்த டூல் குயிக் அக்சஸ் பார் ஏரியாவில் பின் பண்ணி வச்சுட்டு ஒர்க் பண்ணலாம். சரி, அது குயிக் டூல் அக்சஸ் பார்னே இருக்கும். அடுத்தது இதுலேயும் மெனு பார் இல்லை டேப் பார்னு சொல்ல வேண்டியது இருக்குது. இதில் எப்பயுமே ஆக்டிவேட்டில் இருக்கிறது ஹோமில் ஆக்டிவேட் இருக்கும். ஹோமில் தான் கிளிக் ஆகிருக்கும். ஹோம்ன்ற டேப்பில் கிளிக் பண்ணால் அதுக்கு ஒரு ரிப்பன் பார் ஓப்பன் ஆகுது. இந்த ஏரியாவை ரிப்பன் பார்னு சொல்லுவோம். ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ரிப்பன் பார் ஓப்பன் ஆகும். இந்த ரிப்பன் பாருக்குள்ள டூல்ஸை கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே ஒர்க் பண்ணுறதுக்கான டூல்ஸ். அதில் ஃபஸ்ட்டு குரூப்புடைய நேம் வந்து கிளிப்போர்டு அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இது எல்லாம் ஒரு டைப் ஆஃப் குரூப். ஃபாண்ட் அப்படின்றது குரூப்பு, அதுக்குள்ளே நிறைய கமெண்ட்ஸ் இருக்குது. கமெண்ட்ஸ் இல்லை டூல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். பேராகிராஃப் அப்படின்ற ஒரு குரூப் இருக்குது, அதுலேயும் அதுக்கு ரிலேட்டடான டூல்ஸ். அடுத்தது இன்சர்ட்டுக்கும் டூல்ஸ் இருக்குது. அடுத்தது எடிட்டிங். சரி, இது ரிப்பன் பாருக்குள்ள குரூப் ஆஃப் டூல்ஸ் வந்து கவர் ஆகிருக்கும். ஸோ அடுத்தது டாக்குமெண்ட் ஏரியா அப்படின்னு சொல்லலாம், எம்டி ஏரியான்னு சொல்லலாம், இல்லை ஒர்க்கிங் ஏரியா அப்படின்னு சொல்லலாம். இந்த பேஜஸ், இந்த பேஜுக்கும் ரிப்பன் பாருக்கும் நடுவில் ஒரு ஸ்கேல் மாதிரி ஷோ ஆகுதுல, இதை ரூலர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே பாட்டமில் போனோம் அப்படின்னு சொன்னால் அதை கிளிக் பண்ணுறேன். இந்த பாட்டமில் இங்கே ஒரு பார் இருக்குல்ல, ஜூம் இன் ஜூம் அவுட்டு, இந்த பாரை ஸ்டேட்டஸ் பார் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, வேர்ட் பேட் அப்படியே சைடில் வச்சுறேன். எம்எஸ் ஆஃபீஸ் வேர்டை எடுத்துக்கிறேன். வேர்டை போய் கிளிக் பண்ணுறேன். வேர்ட்லேயும் சேம் அதே டைட்டில் பார். நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் உங்களுக்காக. ஓகே, ஆக்சுவலாக இது வந்து வேர்டு, இது எம்எஸ் ஆஃபீஸ் வேர்டு. ஸோ இதில் டிஃப்ரென்ஸ் ஆக்சுவலாக நம்ம வந்து ஹோம் அப்படின்ற டேபை கிளிக் பண்ணால் கிளிப்போர்ட், ஃபாண்ட், பேராகிராஃப் அண்ட் தென் இன்சர்ட் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ தான் ஷோ பண்ணுது. பட் அதே எம்எஸ் ஆஃபீஸில் கிளிப்போர்டு, ஃபாண்ட்டு, பேராகிராஃப் அண்ட் தென் ஸ்டைல்ஸு, எடிட்டிங், அது இல்லாமல் அடிஷ்னலாக நம்ம என்னென்னலாம் ப்ளக்இன் பண்ணுமோ அது
அதுக்கு அடுத்தது டேப் மட்டும் பாருங்கள், இன்சர்ட்ன்ற ஒரு டேப் தனியாக இருக்குது, டிசைன், லேஅவுட், ரெஃபரன்ஸ். அப்போ இங்கே டூல்ஸும் ஜாஸ்தியாக இருக்குது, டேப்பும் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. ப்ரொஃபஷ்னலாக டாக்குமெண்ட்டை க்ரியேட் பண்ணி சம் எடிட்டிங்ஸ் ஆர் ஏதாவது ஆப்ஜெக்டை ஃபிக்ஸ் பண்ணுறது இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் எம்எஸ் வேர்ட் தான் நமக்கு யூசஸ். வேர்ட் பேடில் அப்போ என்னப்பா பண்ண முடியும்? டெக்ஸ்ட்டாக ரைட் பண்ணி டெக்ஸ்ட்டை ஃபார்மேட் பண்ணி பிரிண்ட் எடுக்க முடியும். பேசிக்கான ஆப்ஜெக்ட்ஸையும் பேசிக்கான பிக்சர்ஸையும் இன்சர்ட் பண்ணி ஒர்க் பண்ண முடியும். ஸோ எதிர்பார்க்குற அளவுக்குலாம் ரொம்ப ஓவர்டாக இதில் வந்து டிசைனிங் ப்ராசஸோ இல்லை ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி கஸ்டமைஸ் பண்ணுற ப்ராசஸோ இதில் வந்து பண்ண முடியாது. ஸோ அதுக்கு தான் இதை விட அட்வான்ஸ்டாக எம்எஸ் வேர்டை கொண்டு வந்துட்டாங்க. ஸோ எம்எஸ் வேர்ட்லேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். வேர்ட் பேடை ஜஸ்ட் வேர்ட் பேடுன்னு ஒன்று இருக்குது. என்றைக்காவது எம்எஸ் ஆஃபீஸ் வேர்டு இல்லை, வெறும் டெக்ஸ்ட்டாக எதனா ரைட் பண்ண சொல்கிறாங்கன்னா அப்போ வேர்டில் வந்து நீங்கள் டைப் பண்ணி பிரிண்ட் எடுக்கிறதோ இல்லை சேவ் பண்ணி பிடிஎஃபாக கொண்டு போகிறதோ இதெல்லாம் பண்ணிக்கலாம். பட் இங்கே லேர்ன் பண்ணினாலே போதும், அதுக்குள்ளே இருக்கிற டூல்ஸ் எல்லாம் கவர் ஆகும். சரி, இது வேர்ட் பேடுக்கும் வேர்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸும் பார்த்துட்டோம். வேர்ட் பேடை ஓப்பன் பண்ணுறதும் ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணியும் வேர்ட் அப்படின்னு டைப் பண்ணி எடுத்துக்கோங்க. இது ரெண்டுமே நோட் பேடும் வேர்ட் பேடும் ஒரு டாக்குமெண்ட்டை க்ரியேட் பண்ணிக்கலாம். நோட் பேடில் ஜஸ்ட் ஒரு நோட்ஸாக பிக் நோட்ஸை நான் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா, லாங் நோட்ஸை க்ரியேட் பண்ணால் அப்போது நோட் பேடை யூஸ் பண்ணுங்க. நான் டாக்குமெண்ட்டாகவே க்ரியேட் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா வேர்ட் பேடை யூஸ் பண்ணிக்க. அடுத்து ஸ்டிக்கி நோட்ஸ் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. ஸ்டிக்கி அப்படின்னாலே நம்ம எந்த இடத்துல வைக்கிறோமோ அந்த இடத்துல வந்து ஸ்டிக் ஆகிடும். உங்கள் ஸ்கூல்ஸு இல்லை ஆஃபீஸு இல்லை காலேஜஸ் ஏரியாவில் ஒர்க்கிங் பண்ணிகிட்டு இருக்கிற ஏரியாவில் சின்ன சின்ன லேபிள்ஸாக ஸ்டிக்கி நோட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கலர் கலராக இருக்கும். அதில் இன்ஸ்ட்ரக்ஷன் நோட் பண்ணியிருப்பாங்க, இல்லை இன்றைக்கி என்ன ஒர்க்கு, ரிமைண்டர் மெசேஜஸ் இந்த மாதிரிலாம் நோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நோட் பண்ணுறதுக்கு சிஸ்டம்லேயும் ஸ்டிக்கி நோட்ஸ்ன்னு இருக்குது. விண்டோ பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நம்ம ஒவ்வொரு டைமும் விண்டோ பட்டனை போய்ட்டு மவுஸில் கிளிக் பண்ணுறதுக்கு பதிலாக கீபோர்டில் விண்டோ பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டும் சர்ச் பண்ணலாம். இல்லை விண்டோவும் எஸ் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணாலும் சர்ச் ஆப்ஷன் வந்துடும். விண்டோ பட்டனையும் எஸ்ஸும் கொடுத்தாலும் சர்ச் ஆப்ஷனில் போய்ட்டு சர்ச் பண்ணலாம். நீங்கள் வெறும் விண்டோ பட்டனை ப்ரெஸ் பண்ணியும் சர்ச் பண்ணலாம். மவுஸை யூஸ் பண்ணுறத அவாய்ட் பண்ணுங்கள். மவுஸ் ப்ராக்டிஸ் மட்டும் எடுத்துக்குங்க, நிறைய மவுஸில் யூசஸ் பண்ணாதீங்க ஒவ்வொன்றுத்தையும். ஏன்னா டைம் வந்து ஸ்லோவாகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ கீபோர்டு அக்சஸ் தான் இங்கே தேவை. நான் இந்த கிளாஸ் முடித்தோடனே கீபோர்டை என்னென்ன கீஸ் இருக்குது, எந்தெந்த கீயை எப்படி ஆப்ரேட் பண்ணணுன்றதையும் சொல்லிடுறேன். ஸோ இதில் ஸ்டிக்கி நோட்டு வெறும் ஸ்டிக்கின்னு மட்டும் டைப் பண்ணுறேன். ஸோ எல்லோ கலரில் அதுக்கான லோகோவை ஷோ பண்ணும். ஐகான்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் ஸ்டிக்கி நோட் க்ரியேட் ஆகிடும். ஸோ ஆல்ரெடி ஒரு ஸ்டிக்கி நோட்டை ஓப்பன் பண்ணி ஏதோ சம்திங் எடுத்துருக்கும் இதில். ஸோ எனக்கு இன்றைக்கி நான் எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி ரைட் பண்ணி வைக்கலாம். வேறு ஏதாவது டெக்ஸ்ட்டாக க்ரியேட் பண்ணி வச்சிடலாம். இப்போ நம்ம சிஸ்டமை ஷட் டவுன் பண்ணிவிட்டு மறுபடியும் ஓப்பன் பண்ணாலும் இந்த ஸ்டிக்கி நோட் இங்கே இருக்கும். இன்னொரு ஸ்டிக்கி நோட் வேணும் அப்படின்னா இந்த ஸ்டிக்கி நோட்ஸ்லேயே ப்ளஸ் அப்படின்ற ஒரு சைன் இருக்குது. ஸ்டிக்கி நோட்டை நம்ம எப்போ க்ளோஸ் பண்ணுறோமோ அப்போ தான் க்ளோஸ் ஆகும். நான் ப்ளஸ் அப்படின்றத கொடுக்குறேன், இன்னொரு நோட்டை எனக்கு க்ரியேட் பண்ணும். ஸோ அகெயின் இன்னொரு நோட் வேணும்னாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த 3 டாட் இருக்குல்ல, நோட்டோடைய லிஸ்ட்டுக்கான கலர்ஸ் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது. ஒருவேளை இந்த நோட்டை க்ளோஸ் பண்ணிடுறோம் நம்ம, மறுபடியும் நான் போயிட்டு ஸ்டிக்கி நோட் தேவை. ஸோ ஸ்டார்ட் பட்டனில் கிளிக் பண்ணி ஸ்டிக்கி அப்படின்ட்டு டைப் பண்ணி ஆப்லேருந்து எடுத்துக்கிறேன். ஸோ ஃபைனலாக நம்ம நோட் பண்ணி வச்சுருக்க ஸ்டிக்கி அதை வந்து என்ன பண்ணும், ஷோ பண்ணும். இதில் டெலிட் அப்படின்னு கொடுத்தா தான் அந்த நோட் என்ன ஆகும், டெலிட் ஆகும். ஸோ இது ஸ்டிக்கி நோட்டுடைய ஒர்க். அடுத்து ஃபார் எக்ஸாம்பிள் வேறு ஏதாவது வந்து ஃபஸ்ட்டு
ஓப்பன் பண்ணிக்கலாம். நான் இந்த பிக்சரை ஓப்பன் பண்ணிக்கிறேன். சரி, ஓப்பன் பண்ணிட்டோம். அடுத்து இதில் நம்ம ஒர்க் பண்ண போகிற டூல் அப்படின்னு சொன்னால் ஸ்னிப்பிங் டூல். இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியும்னு சொல்லியிருக்கேன். நீங்கள் நெட்டில் போய்ட்டு ஏதோ ஒரு பிக்சர்ஸை டவுன்லோட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அதை டவுன்லோட் பர்மிஷன் இருக்காது, இல்லை பெய்ட் வெர்ஷனாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கலாம். இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை யூஸ் பண்ணுறதுக்கு கீபோர்ட்லேயே பிரிண்ட் PRINT பிரிண்ட் ஸ்க்ரீன் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கும். இல்லைன்னா இன்னும் ஷார்ட்டாக PRT SRC அப்படின்ட்டு இருக்கும். பிரிண்ட் ஸ்க்ரீனு இல்லைன்னா PRC SRC அப்படின்னு சொல்லிட்டும் இருக்கும். அந்த கீயை நம்ம ப்ரெஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், நான் இப்போ ப்ரெஸ் பண்ணிட்டேன், ஃபங்க்ஷனையும் அந்த கீயும் ப்ரெஸ் பண்ணிட்டேன். இந்த ஸ்க்ரீன் என்ன ஆச்சு, ஸ்னாப் அடிச்சிடுச்சு. பட் இதை நான் சேவ் பண்ணணும் அப்படின்னா வேர்டில் போயிட்டு வேர்ட்லேயோ பெயிண்ட்லேயோ ஏதோ ஒன்று இடத்துல எனக்கு நான் ஸ்க்ரீன்ஷாட் அடித்த பிக்சர் தேவை, Ctrl+V கொடுத்தா போதும், பேஸ்ட் ஆகிடும். பிரிண்ட் ஸ்க்ரீனே பட்டன் இருக்குது, அதை ப்ரெஸ் பண்ணாலே போதும், அந்த ஏரியா ஃபுல்லாக ஸ்க்ரீன் ஃபுல்லாகவே ஸ்க்ரீன்ஷாட் அடித்து சேவ் பண்ணுறது நம்ம இங்கே பண்ணிக்கலாம். இந்த லேட்டஸ்ட் வெர்ஷனில் Windows 11ல் பிரிண்ட் ஸ்க்ரீன் அடித்தா இந்த மாதிரி நம்ம சேவ்லாம் பண்ண தேவையில்லை, டைரெக்டாக அது பிக்சரில் போய் ஸ்டோர் ஆகிடும் ஒரு பிக்சராக. சரி, இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை பொறுத்த வரைக்கும், இந்த பிரிண்ட் ஸ்க்ரீன் பட்டனை பொறுத்த வரைக்கும் பிரிண்ட் ஸ்க்ரீன் அடித்து அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்டில் நம்ம சேவ் பண்ணால் தான் வருது. ஸ்னிப்பிங் டூலுடைய ஒர்க், விண்டோவை கிளிக் பண்ணிட்டு ஸ்னிப்பிங் டூல் அப்படின்னு கொடுத்தாலே போதும் ஸ்னிப்பிங் டூலை ஓப்பன் பண்ணிடும். அதுக்கான பாப்அப் பாக்ஸ் இல்லை விண்டோ அப்படின்னு சொல்லலாம். நியூ அப்படின்ட்டு ஒன்று இருக்குது, மோட் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது, டிலே ஒன்று இருக்குது, கேன்சல் அண்ட் ஆப்ஷன். ஃபஸ்ட்டு மோட் தான் நமக்கு தேவை. நான் ஃபுல் ஸ்க்ரீனாக எடுக்க போகிறேன். ஸோ மோடில் போய்ட்டு விண்டோ ஸ்னிப் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது, ஃபுல் ஸ்க்ரீன் ஸ்னிப் ஒன்று இருக்குது. விண்டோஸ் ஸ்னிப் அப்படின்னு சொல்கிறது, இப்போ நான் ஓப்பன் பண்ணி விண்டோவே ஜூம் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஏரியாவில் என்ன இருக்கோ அதை மட்டும்தான் அது என்ன பண்ணும், ஸ்னிப் பண்ணிக்கும். ஓகேவா? ஸ்னிப் பண்ண ஏரியா நான் விண்டோ ஜூம் அவுட் பண்ணிட்டேன். அது என்ன பண்ணுச்சு, அப்படி ஸ்னிப் பண்ணி ஒரு டாக்குமெண்ட் ஃபைலாகவே ஓப்பன் பண்ணிடுச்சு. இப்போ இந்த இமேஜஸ் நமக்கு தேவை, ஃபைலில் போயிட்டு சேவ் அப்படின்றது கொடுத்தாலும் சேவ் ஆர் சேவர்ஸ், அப்படி இல்லைன்னா இதை கொடுத்தாலும் ஓகே தான். ஸோ நமக்கு தேவையான ஏரியாவில் டெஸ்க்டாப்பில் பிக்சர்ஸை ஸ்டோர் பண்ணிங்கன்னா ஸ்டோர் ஆகிடும். இது ஃபுல் ஸ்க்ரீன் ஸ்னிப் அடிக்கிறதுக்கு. மோட்லேயே அடுத்தது அப்படின்னா ஃபுல் ஸ்க்ரீனாக ஸ்னிப் அடித்து அப்படியே உள்ள டாக்குமெண்ட்டில் கொண்டு வந்துடும். ஸோ ஃபைலில் போயிட்டு நீங்கள் சேவ் ஆஸை கொடுத்து சேவ் பண்ணுறத சேவ் பண்ணிக்கு. ஸோ நம்ம
கண்ட்ரோல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வேறு டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ணி சேவ் பண்ணுறதுக்கும் ஜஸ்ட் நம்ம ஸ்னிப்பிங் டூலை யூஸ் பண்ணி மோடில் விண்டோ ஸ்னிப் அடிக்கிறோம், இல்லைன்னா ஃபுல் ஸ்க்ரீன் அடிக்கிறோம் அப்படின்னா ஃபுல் ஸ்க்ரீனையும் அது ஸ்னாப் அடித்து டாக்குமெண்ட்டை சேவ் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் வரைக்கும் வந்துடும். டேரெக்டாகவே சேவ் பண்ணிக்கலாம். ஒருவேளை இந்த டாக்குமெண்ட்டில் நான் ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து ரைட்லாம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இந்த டூல் பார் நியூ மோடு டிலே சேவ்க்கான ஐக்கான் இருக்குது. காப்பி பண்ணிக்கும், இன்னொன்று மெயிலில் சென்ட் பண்ணுறது, பென் டூல் ஒன்று இருக்கும், ஹைலைட்டர் ஒன்று இருக்கும். ஹைலைட் பண்ணுறதுக்கு நான் பென் டூலில் ஹைலைட் பண்ண முடியுமான்னு கேட்டால் பென் டூலில் அந்த மாதிரி ஹைலைட் பண்ணாலே என்ன ஆகுது பாருங்கள், பேக்ரவுண்டில் இருக்கிறது எல்லாமே பென் எரேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். எரேசர்னே ஒரு டூல் இருக்குது எரேஸ் பண்ணுறதுக்கு. நம்ம யூஸ் பண்ண பென்னையும் இல்லை மார்க்கரையும் எரேஸ் பண்ணணும். அண்ட் தென் கலர்ஸ்க்கான ஆப்ஷன்ஸ் ஜஸ்ட் இதை கொடுத்தா பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பெயிண்டில் லிங்க் பண்ணும், இதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு பெயிண்டில் லிங்க் பண்ணி கொடுக்கும். சரி, இந்த ஸ்னிப்பிங் டூலில் வேறு என்ன இருக்குது? ஜஸ்ட் இதை க்ளோஸ் பண்ணிடலாம். இல்லை நீங்கள் புதுசாக எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு எப்படி பண்ணுறது? ஸ்னிப்பிங் டூல் கிளிக் பண்ணுறேன். நியூவில் போயிட்டு ஃப்ரீ ஃபார்ம் ஸ்னிப் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது, அதை கொடுத்துக்கிறேன். நான் இந்த ஐக்கானை மட்டும் நான் எப்படி சர்க்கிளில் மார்க் பண்ணுறனோ அதை மட்டும் ஸ்னிப் அடித்து டாக்குமெண்ட்டுக்குள்ளே கொண்டு வந்துடும். இப்போ எனக்கு இது தேவையில்லை, ஒரு ஸ்கொயராக இருந்தால் போதும். நான் மறுபடியும் இந்த விண்டோவில் இருந்து மோடில் போயிட்டு ரெக்டாங்குலர் ஸ்னிப் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு நியூ கொடுக்குறேன், புதுசாக வந்துடும். ஜஸ்ட்டு ரெக்டாங்கிளில் எடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃபைலில் போய்ட்டு சேவ் பண்ணுறதோ இல்லை யாருக்குன்னா சென்ட் பண்ணுறதுனா சென்ட் ஆப்ஷன், இல்லை பிரிண்ட் இருக்குன்னா பிரிண்ட் ஆப்ஷன். க்ளோஸ் பண்ணால் எக்ஸிட். எடிட்டில் காப்பி பண்ண முடியும். நான் காப்பி பண்ணிட்டேன், மறுபடியும் கண்ட்ரோல் V கொடுக்குறேன். இந்த காப்பி பண்ணதை இந்த இடத்துல நீங்கள் பேஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா வராது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வேறு ஏதாவது ஒரு நோட் பேட் எடுக்கலாம், கண்ட்ரோல் V கொடுக்குறேன். காப்பியாலே வேர்ட் வேர்டில் பேஸ்ட் ஆகும். நான் வேர்டில் எடுத்துட்டேன், கண்ட்ரோல் V. காப்பி இதில் பண்ணிவிட்டு பேஸ்ட் இதில் பண்ணணும். சரி, இது அடுத்தது எடிட் வித் 3D பெயிண்ட் 3D அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. டேரெக்டாக அதில் போய்ட்டு நம்ம ஓப்பன் பண்ணி ஒர்க் பண்ண முடியும். இந்த சிஸ்டமில் 3D பெயிண்ட் இல்லை. ஸோ 3D பெயிண்ட் இருந்தால் அதுக்குள்ளே போகும். அடுத்தது டூல்ஸ் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. பென்னு, ஹைலைட்டர், எரேசர், அதை இங்கே ஐக்கானாகவே கொடுத்துட்டாங்க. ஸோ அதை தனித்தனியாக இதில் பிளாக் பென் வேணுமா, ப்ளூ பென் வேணுமா, ரெட் பென் வேணுமா, எப்படி வேணுன்றதை யூஸ் பண்ணிக்கோங்க. அதே ஆப்ஷனை இந்த இடத்துல கொடுத்தாலும் வரும். சரி, இது ஸ்னிப்பிங் டூலுடைய ஒர்க். இதில் ஷார்ட்கட் கீயாக நான் ஸ்னிப்பிங் டூலை ஆக்டிவேட் பண்ணால் போதும். இப்போ ஜஸ்ட் நான் ஸ்னிப்பிங் டூலில் போயிட்டு கமாண்டில் ஸ்டார்ட் பட்டனில் கொடுத்து ஸ்னிப்பிங் டூலை எடுத்து அதுக்கப்புறம் ரெக்டாங்கிளாக வேணுமா இல்லை ஃபுல் ஸ்க்ரீன் வேணுமான்னு கேட்குறோம். எனக்கு கஸ்டமைஸாக நான் வந்து கேட்குற இடத்துலலாம் நான் வந்து ஸ்னிப்பிங் டூலை யூஸ் பண்ணணும். இதுக்கு ஷார்ட்கட் கீ விண்டோ பட்டனையும் ப்ளஸ் ஷிஃப்ட் ப்ளஸ் எஸ் இந்த கீயை கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் ஷிஃப்ட்டு விண்டோ எஸ் ஸ்னிப்பிங்கான ஆக்டிவேஷன் ஷார்ட்டாக வந்து ஓப்பன் ஆகிடும். ஜஸ்ட் எங்கே வேணுமோ இந்த தான் வேணும்னா இது வரைக்கும் கிளிக் பண்ணுங்கள், அது ஸ்னிப்பாகி காப்பி பண்ணி வச்சுட்டு இருக்கும். இப்போ வேறு எங்கே தேவையோ வேர்டோ வேறு எந்த லொக்கேஷன் தேவையோ அந்த இடத்துல நம்ம கண்ட்ரோல் V கொடுத்தா போதும், பேஸ்ட் ஆகிடும். மறுபடியும் எனக்கு விண்டோ பட்டன் ஷிஃப்ட் பட்டன் எஸ் அப்படின்னு கொடுக்குறோம். இதில் அடுத்தது வந்து ஃப்ரீ ஃபார்ம் ஸ்னிப்புன்ட்டு ஒன்று இருக்குது, அதை கொடுத்துக்கிறேன். அதை கொடுத்துட்டேன் அப்படின்னா நான் எது வரைக்கும் ட்ராக் பண்ணுறேனோ அது வரைக்கும் எடுத்துக்கோ. நான் பேஸ்ட் பண்ணுறது மறுபடியும்
வேர்ட்லேயோ பெயிண்ட்லேயோ வந்து பேஸ்ட் பண்ணால் பேஸ்ட் ஆகிடும். விண்டோஸ் ப்ளஸ் ஷிஃப்ட் ப்ளஸ் எஸ்ஸு ஃபுல் ஸ்க்ரீனுக்கு இருக்குது. அண்ட் தென் விண்டோ லெவலுக்கு ஸ்னிப் பண்ணும். ஃபுல் ஸ்க்ரீன் அடிக்கிற ஃபுல் ஸ்க்ரீனை ஸ்னிப் பண்ணிடுச்சு. இப்போ எடுத்துகிட்டு வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஃபுல் ஸ்க்ரீனை பேஸ்ட் பண்ணும். சரி, இந்த டூல் யூஸ் ஆகும். அடுத்தது கிளிப்போர்ட் வாய்ஸ் டைப்பிங் இருக்குது, அதை முடிச்சிடலாம். இந்த வாய்ஸ் டைப்பிங் டூலை மட்டும் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நோட்டில் நான் இங்கேயே கொடுத்துட்டேன். வாய்ஸ் டைப்பிங்கை பொறுத்த வரைக்கும் இன்டர்நெட் இருந்தால் மட்டும்தான் அதை ஒர்க் பண்ண முடியும். ஜஸ்ட் நீங்கள் விண்டோ பட்டனே கொடுத்து வாய்ஸ் ரெக்கார்டர் ஒன்று இருக்கும், ஆக்டிவேஷன் ஒன்று இருக்கும், அண்டு யூஸ் யுவர் வாய்ஸ் டு கண்ட்ரோல் பிசி அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. ஸ்பீச்சுடைய செட்டிங்ஸ் இருக்குது. இதெல்லாம் இவ்வளோ போய் பண்ணாதீங்க. ஜஸ்ட் அதுக்கான ஷார்ட்கட் கீ விண்டோஸ் ப்ளஸ் ஹெச், விண்டோ பட்டனையும் ஹெச்ன்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மேலே ரெக்கார்டுக்கான ஆப்ஷன்ஸை அந்த வாய்ஸ் டைப்பிங் டூல் ஆக்டிவேட் ஆகிடும். இப்போ நான் நெட்டை வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். வேறு டாக்குமெண்ட் எடுத்துக்கலாம். ஓகே, நான் டைப் பண்ணுற ஒவ்வொன்றுத்தையும் நான் ஸ்பீச் பண்ணுற எல்லாத்தையுமே அது என்ன பண்ணும், டைப் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ இது வாய்ஸ் டைப்பிங் அப்படின்னு சொல்லுவோம். நான் கீபோர்டே யூஸ் பண்ணல, வாய்ஸ் டைப்பிங்கில் டைப் ஆகிட்டு இருக்கும். ஸோ நம்ம ஸ்பீச் பண்ணாலே போதும். சரி, இது வாய்ஸ் டைப்பிங்குடைய டூலுடைய ஒர்க். நெக்ஸ்ட்டு கிளிப்போர்டு அப்படின்ட்டு ஒன்று இருக்குல்ல, விண்டோஸ் ப்ளஸ் வி கிளிப்போர்டை ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் விண்டோ பட்டனையும் வின்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க. ரீசெண்டாக நான் என்னென்ன கிளிப்போர்டு அடிச்சனோ அது எல்லாமே இருக்கும். ஜஸ்ட் காப்பி பண்ணி வேறு இடத்துல எந்த இடத்துல தேவையோ நான் இன்னொரு டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணுறேன். அதில் நியூ. ஸோ நியூ ஸ்க்ரீனில் நான் ஆல்ரெடி கிட்டத்தட்ட ஒரு கண்ட்ரோல் காப்பி பண்ணது ஒரு 10 காப்பி பண்ணியிருப்பேன். ஒவ்வொன்றுத்தையும் ஒரு இடத்துல காப்பி பண்ணியிருப்பேன். இப்போ காப்பி பண்ணதை லாஸ்ட்டாக என்ன காப்பி பண்ணமோ அதுதான் பேஸ்ட் ஆகிட்டு இருக்கும் நமக்கு. பட் எனக்கு அது தேவையில்லை. ப்ரீவியஸாக ஒரு 4th இல்லை 5th இல்லை ஸ்டார்டிங்கில் பண்ண காப்பி வேணும் அப்படின்னு சொன்னால் அப்போது விண்டோஸும் வீன்ற பட்டன் அடித்தா கிளிப்போர்ட் பண்ண அந்த காப்பீஸஸ் எல்லாமே இங்கே இருக்கும். எந்த காப்பி வேணுமோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா பேஸ்ட் ஆகிடும். ஸோ இது கிளிப்போர்டுக்கான ப்ராசஸ். ஸோ இந்த டூலை பொறுத்த வரைக்கும் ப்ரொடக்டிவிட்டி டூலில் இதெல்லாம் பேசிக்காக தான் இருக்கும். ஆனால் இது மோஸ்ட் யூசஸான ஒரு டூல். அட்மின் ஸ்டாஃப் எல்லாம் போகிறீங்க, டேட்டா என்ட்ரி எல்லாம் போகிறீங்க அப்படின்னு சொன்னால் ஸோ அப்போ கம்பல்சரியாக அந்த ஸ்னிப்பிங் டூல்ஸ் நமக்கு யூஸ் ஆகும், கிளிப்போர்டு யூஸ் ஆகும், அண்ட் தென் வேர்ட் பேட் எப்பயாவது யூஸ் ஆகும். இதெல்லாம் ஸ்டார்டிங் ஸ்டேஜ். இதிலிருந்து தான் அடுத்தடுத்து மூவ் ஆகும் வேர்ட் பேட் நோட் பேடை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த டூல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸ்டெப்ஸையும் நான் வந்து புக்கில் கொடுத்துருக்கேன் எப்படி இதை ஒர்க் பண்ணணும்னுட்டு. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவே ஈஸியாக வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நோட் பேட், வேர்ட் பேட், ஸ்டிக்கி நோட், ஸ்னிப்பிங் டூல், வாய்ஸ் டைப்பிங், கிளிப்போர்ட். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் யூட்டிலிட்டி டூல்ஸை பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.